இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வரப்போறது பிலிம் வேர்ல்டுல ஒரு ஷைனிங் ஸ்டார். அவர் 35 வருஷமா சினி ஃபீல்டுல இருக்காரு. அவர் 250 படங்களுக்கு மேல பண்ணி இருக்காரு. இதுல மிகப்பெரிய விஷயம் இதுதான், அது எந்த ரோலா இருந்தாலும் சரி, என்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, மக்கள் அவருக்கு முழுமையான அன்பை கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் பிலிம் ஸ்டார் ஓம் புரி. அப்புறம் ஆப்கி அதாலத்துல இந்த சிறப்பான வழக்குக்காக ஜட்ஜா நாம இன்வைட் பண்ணி இருக்கிறது பிரபலமான கார்ட்டூனிஸ்ட் சுதீர் தேலங்க் அவர்களை. சுதீர் தேலங்க். ஆப்கி அதாலத்துல குற்றவாளி இருக்காரு, ஜட்ஜ் இருக்காரு, மக்களும் இருக்காங்க. இன்றைய வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் சுதீர் தேலங்கியோட அனுமதியை நாம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு பிலிம் ஸ்டார் ஓம் பூரி மீது. ஆப்கி அதாலத்துல நடிகர் ஓம் பூரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் வலுக்கட்டாயமா ஹீரோ ஆக விரும்பி இருக்காரு. ஓம் பூரி சார், இந்த விஷயம் உண்மைதானா? நீங்க சின்ன வயசுல கண்ணாடிய பார்க்கும்போது உங்க ஆக்டிங் நோக்கத்தை தியாகம் பண்ணிடுவீங்களாமே, அப்புறம் எப்படி இவ்வளவு தூரம்? சார், எனக்கு கண்ணாடி பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஆனா என்னோட போட்டோகிராஃபர் ரொம்ப நல்லவர். நான் இப்போ உங்களுக்கு என்னோட சின்ன வயசு போட்டோவை காட்டினா அதுல என் முகத்துல ஒரு மார்க் கூட இருக்காது. அதாவது அது ரொம்ப கிளீனான முகம், நீட்டா இருக்கும். நீங்க ஆக்டர் ஆகணும்னு மும்பைக்கு வர விரும்பினப்ப உங்களுக்கு எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு முகவெட்டு வில்லந்தும் இல்ல, காமெடியந்தும் இல்ல, ஹீரோதும் இல்ல, அப்புறம் ஏன் நீங்க மும்பைக்கு போறீங்கன்னு? எனக்கு கொஞ்சம் தப்பான கருத்து ஏற்பட்டுருச்சு. நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால வேர்ல்டு சினிமாஸ கொஞ்சம் நிறைய பார்த்துட்டேன். அதுல சத்யஜித்தரோட படங்களும் இருந்துச்சு, அப்புறம் ரித்விக் கட்டக்கோட படங்களும் இருந்துச்சு. சோ அந்த படங்கள்ல பார்க்கும்போது என்னோட மூக்கோட பெரிய பெரிய மூக்கெல்லாம் இருந்துச்சு. அதனால இந்த ஆண்டனி குயின் அவரு பாக்குறதுக்கு என்ன விட ஒன்னும் அழகா இல்லையே. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்மளும் ஆகலான்னு. ஏன் ஆக முடியாது? லாலு யாதவ் ஒரு நாளைக்கு சொன்னாரு, பீகாரோட ரோட்ஸ் ஓம் பூரியோட கன்னங்கள் மாதிரி இருக்குன்னு. அவர் என்ன விரும்பினார்னா, பீகாரோட ரோட்ஸ சரி பண்ணி அத ஹேமாவதியோட கன்னங்கள் மாதிரி மாத்தணும்னு. ஒருவேளை நான் இப்ப ஏதாவது சொன்னா அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா கூட இருக்கும். पंजाबी च कहंदे जी उन्होंने मिर्चां लग गईयां. அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு யாரும் சஜஸ்ட் பண்ணலையா? எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் இல்ல அவங்க வயசானவங்க. நீங்களும் வயசானவங்க தானே? ஆமாமா, இப்பதான் வயசானவன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பாக்கலையா? சார், இப்போ நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. அரே அம்மாடி, உன்னோட பேர் என்னம்மா? நீங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானா? ஆமாமா, உண்மைதான். நீங்க ஒரு டீ கடையில கிளாஸ் கழுவுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப எனக்கு வயசு 6. அப்ப எனக்கு அந்த ட்ரம் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் கெட்டில் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் பக்கத்துல ஒரு ரோடு இருக்கும், அது ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் கடை ஓனரோட மீசையும் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தாபால வேலை செஞ்சீங்க. ஆமா, நான் தாபால வேலை செஞ்சேன். ஆனா என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா ராத்திரி 10 மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன். அப்புறம் இந்த பாத்திரங்களெல்லாம் நான் சாம்பலுக்கு அடியில மறைச்சு வச்சிருவேன்.
அதுக்காக மறுநாள் எனக்கு திட்டு விழும். ஸோ டாபால இருந்து உங்களை அனுப்பிட்டாங்க. நான் இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டேன்னா, மாமா வீட்டில் தங்கியிருந்தீங்க, அவரும் உங்களை வெளியே அனுப்பிட்டாரு. ஆமா, அவர் அனுப்பிட்டாரு. ஆனா அவர் என்ன வெளியே அனுப்பி எனக்கு நல்ல காரியம் தான் பண்ணாரு. ஏன்னா அவர் என்ன ஓவர்சியர் ஆக்கணும்னு நினைச்சாரு. நீங்களே நினைச்சு பாருங்களேன், நான் ஒருவேளை அப்படி ஆயிருந்தா இந்நேரத்துக்கு நான் இங்க வந்து உட்காந்துருக்க முடியுமா? கடவுள். மாமா வெளியே அனுப்பிட்டாரு. நீங்க உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால போய் சேர்ந்தீங்க. அப்புறம் அங்கேயும் உங்ககிட்ட சொன்னாங்க உங்களுக்கு ஸ்வரமே வரல, உங்களால பாடவே முடியாதுன்னு, உங்களுக்கு டான்சிங்க வரல, அதனால ஆக்டராக முயற்சி பண்ணாதீங்க. இது நானும் நஸ்ருதீன் ஷாவும் சேர்ந்து செஞ்ச முட்டாள்தனம். நாங்க 2 பேரும் டான்சிங், மியூசிக், சிங்கிங் இதெல்லாம் நாங்க என்ன சில சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. சீரியஸா எடுத்து இருந்திருக்கணும். ஏன்னா நாங்க 2 பேரும் என்ன டான்சர் ஆகிறதுக்காக இங்க வந்தோம், இல்ல நாங்க சிங்கராக வந்தோமான்னு. ஆனா எதுக்காக சிங்கிங் பண்ண வைப்பாங்கன்னா, நம்மளோட வாய்ஸ் கல்ச்சர், நம்ம வாய்ஸ்ல வேரியேஷன்ஸ் கிடைக்கும், டெப்த் கிடைக்கும், அப்புறம் நம்ம வாய்ஸ்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அதுக்காக. அப்புறம் டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு கிரேஸ்னஸ் கிடைக்கும். அது வெறும் டான்சர் ஆகிறதுக்காக மட்டும் இல்ல. ஆனா அந்த விஷயம் எங்களுக்கு அப்ப புரியல, எங்க மண்டையிலையும் ஏறல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க இங்கிலீஷ்ல ரொம்பவே வீக், ஆனா ஹாலிவுட் படம் பண்ண போயிட்டீங்க. இந்த ஆளு இருக்காரு, ட்ரெஸ் மொத்தத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்படிதானே சார்? என்ன தலை, அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு நினைச்சு கேக்குறேன். சரிங்க சார், நீங்க கண்டிப்பா கேளுங்க. இது உண்மைதான் சார். நான் பஞ்சாபி மீடியம்ல தான் படிச்சேன். ஓகே, அப்புறம் அதுக்காக நான் இன்னைக்கு ரொம்ப கர்வப்படுறேன். அதாவது இங்கிலீஷுங்கிறது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால இங்கிலீஷ் மீடியம்னு வந்தப்போ அங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் பஞ்சாபுக்கே போக விரும்புறேன்னு இங்கிலீஷ் நினைச்சு நான் அவ்வளோ பயந்துருந்தேன். ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அங்க பார்ப்பா இது வெறும் பாஷை தான், நீ எப்படி பஞ்சாபி பேசுறியோ ஹிந்தி பேசுறியோ அதே மாதிரி இங்கிலீஷும் ஒரு பாஷை தான். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு 2-3 டிப்ஸ் கூட கொடுத்தாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை தினமும் சத்தமா படி, அப்புறம் ரேடியோல இங்கிலீஷ் நியூஸ் கேளு, அப்புறம் மக்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் இங்கிலீஷ் பேசும்போது நீ அதை கவனி, அப்புறம் பேசு, ஒருவேளை தப்பாச்சுன்னா வெக்கப்படாத, வெக்கத்தை விட்டு பேசுன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப நான் வெக்கத்தை விட்டுட்டேன். இங்கிலீஷை நல்லா கத்துக்கிட்டு 20 இங்கிலீஷ் மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஓம்புரி சார், நீங்க அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இங்க நிறையவே அச்சீவ் பண்ணி இருக்கீங்க. நல்ல நல்ல மூவிஸ் பண்ணிருக்கீங்க, இங்கிலீஷும் கத்துக்கிட்டீங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய, இது இங்க உள்ள மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இருந்தாலும் எங்கிட்ட உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள் லிஸ்ட் ரொம்ப பெருசாவே இருக்கு. நம்மள விட மாட்டான். இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஓம்புரி மீது மக்களுடைய கேள்விகளும் வழக்கும் தொடரும். ओए चुप है अर्जुन सिंह। ओए ओए द्रौपदी तेरी अकेले की नहीं है, हम सब शेयर होल्डर हैं। வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பிரபலமான நடிகர் ஓம்புரி. அவர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்ல ஆக்டர் ஓம்புரி மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் எப்பவுமே துக்கத்தோட தான் இருப்பாரு. ஓம்புரி சார், நீங்க பண்ண எத்தனையோ படங்கள், ஆக்ரோஷ், அர்த்த சத்யா, அந்த படங்களை உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. நீங்க பெரிய ஆக்டர்னு பேர் வாங்கினீங்க. ஆனாலும் ரொம்ப பாப்புலர் ஆகலைன்னு துக்கமாவே இருந்தீங்க. பாப்புலர் ஆகலையா? பார்லிமெண்ட் வரைக்கும் என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா பாப்புலர் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட படங்கள் நடிக்க ஆரம்பிச்சீங்க? ஹேரா பேரி, அப்புறம் சாச்சி 420, இதெல்லாம் காசு சம்பாதிக்க. ஆமா, காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உண்மைதான், இது நான் பண்ண காம்ப்ரமைஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எதுக்கு வந்தேன்னா அந்த சமூகத்தை மாத்துறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது இது ரொம்ப கஷ்டமான காரியம்னு. இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னு. அவங்க எதுவுமே நம்மள மாத்த விட மாட்டாங்க. இது பாருங்க, உங்களோட முதல் படம் அர்த்த சத்யா பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, அந்த படம் உண்மையிலேயே அமிதாப் பச்சனுக்காக எழுதினது. நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது
பச்சன் சாருக்கு இந்த கதைய சொன்னாங்க, அவர்கிட்ட முழு ஸ்கிரிப்டையும் கொடுத்தாங்க. ஆனா நல்லதா போச்சு, அவரு மறுத்துட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நீங்க பண்ண மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பச்சன் சார் தான் இவங்க எல்லாருக்கும் அதை கத்துக் கொடுத்தது. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எங்க எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, அதனால நல்ல வயசான ரோல்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பச்சன் சார் தான் மிகப்பெரிய ஸ்டார், எல்லாரும் அவர்கிட்ட தான் போவாங்க. அது சத்யா. இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களை போலீஸ்காரனாவே நினைச்சுக்கிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்ப என்ன யாருக்குமே தெரியாது, அதனால போலீஸ்காரங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியல. ஆக்ரோஷ் படம் ரிலீஸ் ஆச்சு, அதனால நான் பேசாம உட்காந்து அவங்கள நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நாம படங்கள்ல காட்டுற பிஹேவியர் அங்க நேர்ல ரொம்ப ஆப்போசிட்டா இருந்துச்சு. அது சிங்கே ஆகல, ரொம்ப ஆப்போசிட்டா. அதுக்கப்புறம் நான் ராத்திரி கோரேகாவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்ப ஏதாவது குடிங்க சார்னு சொன்னாங்க. ஏப்பா 2 மாராமாரி எடுத்துட்டு வா. நான் இந்த மாராமாரின்னா அவங்ககிட்ட என்னன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சோடா அப்புறம் ஒரு லிம்கா. அவங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, பாதி சோடா அப்புறம் பாதி லிம்கா. அதுதான் மாராமாரி. அப்புறம் சிட்டி ஆஃப் ஜாய்ல நீங்க ஆக்டிங் பண்ணப்ப நீங்க ரிக்ஷா ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? ஆமா, நான் ரோட்ல சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும். அப்புறம் நான் கல்கட்டா போனப்போ என்னோட ரிக்ஷா எங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்க ரிக்ஷா செட்டில் இருக்குன்னு. அவங்க போட்டிருக்கிற செட்டு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய செட்டு. அது பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா இருந்துச்சு, அங்கங்க கல்லுங்க, மேடு பள்ளமா இருந்துச்சு, சின்ன சின்ன தெருவுங்க. ஆனா நான் அந்த ரிக்ஷாவை ரோட்ல ஓட்டணும், அது அந்த கையில இழுக்கிற ரிக்ஷா. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரிக்ஷாவை நீங்க ஹோட்டலுக்கு அனுப்புங்க, நான் காலையில எந்திரிச்சு ரோட்ல ஓட்டுறதுக்கு பிராக்டிஸ் பண்றேன்னு. அப்ப அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு நான் கீழே போனேன். கீழே போனதும் ஆக்சுவலா ரிக்ஷா ஓட்டுற 2 பேர் என் வண்டியில் ஆல்ரெடி பேசஞ்சரா உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் ட்ராக் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு முட்டாள் மாதிரி நான் வெளியில போயிட்டேன். ஒரு 15 நிமிஷத்துல கூட்டமெல்லாம் கூட்டிட்டாங்க, யார் இந்த ஜோக்கர்னு. ட்ராக் ஷூட்டை போட்டுக்கிட்டு ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லுங்கி, பனியன், அப்புறம் துண்டோட மொன வாயில இப்படி. ஏன்னா நான் யாருன்னு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் தொடர்ந்து அடுத்த 15 நாளைக்கு நான் அந்த ரிக்ஷா இழுக்கிறவங்க டெய்லி வந்துருவாங்க நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு. அவங்க பேசஞ்சர் மாதிரி உட்காருவாங்க. ஸோ நோபடி ஸ்டாப் தட். அப்புறம் முதல் நாள் கஷ்டப்பட்டு என்னால ஒரு 15 நிமிஷம் தான் ஓட முடிஞ்சது. 15 நாள் கழிச்சு அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 3 மணி நேரம் ஆச்சு. நீங்க ஸ்பர்ஷில் ரோல் பண்ணீங்க, ஒரு பிளைண்ட் டீச்சரா. அப்ப அதுக்காகவும் பிராக்டிஸ் பண்ண எங்கேயா போனீங்களா? நாங்க மொத்த ஷூட்டிங்கையும் ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க பிளைண்ட் பசங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற டீச்சர்ஸும் பிளைண்டா இருந்தாங்க, பிரின்சிபலும் பிளைண்டு. சோ அவங்கள பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நரசிம்மால கல்நாயக் ரோல் பண்ணப்போ நீங்க மக்களை கத்தியால குத்துனீங்களா? என்ன சார் நீங்க இந்த மாதிரி பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற மக்கள் உங்க ஆக்டிங்க பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு நாம கேட்போம். ஆட, இது அந்த பொண்ணு தானே? அம்மாடி, நீ தானே சொன்ன நான் இன்னும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஆமா சார், நான் தான் சொன்னேன். சார், இது உண்மையான விஷயம். உண்மையாவே நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. இந்த வயசுலயும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். சார், நான் உங்களுடைய நிறைய மூவிஸ் பாத்திருக்கேன் சார். சாச்சி 420ல, அப்புறம் இன்னும் கூட நிறைய மூவிஸ் பார்த்தேன். சிங்கிஸ் கிங்ல அது ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருந்தீங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வாய்ஸ் இருக்குல்ல, கதர் படத்துல நீங்க ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் வாய்ஸ் கொடுத்தீங்க, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தீங்க. நான் சொல்றது சரிதானே சார்? உண்மைதான் சார். உங்க வாய்ஸ்ல ரொம்ப ரொம்ப டெப்த் இருக்கு, அப்புறம் பவர் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் சார், எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. நான் இந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. இந்த பொண்ணு பெங்காலி. ஓ சூப்பர் சார். கேளுங்க சொல்லுமா, நீ பெங்காலி தானே? ஆமா சார், நான் பெங்காலி. பேர் என்ன? கண்டுபிடிச்சிங்களே. சார், என் பேரு இஷிதா மித்ரோ. நான் கொல்கத்தால தான் பிறந்து வளர்ந்தவ.
உங்க ஊரு கொல்கத்தா தானே? ஆமா, கொல்கத்தா தான். சார், நான் உங்களோட ஒரு ஃபேவரட் டயலாக கேட்க விரும்புறேன். ஃபேவரட் ஃபிலிமோட ஃபேவரட் டயலாக். நீங்க படத்துல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி. ப்ளீஸ் சார், 250 படம் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு ஃபேவரட் டயலாக் எங்களுக்காக சொல்லுங்க. ओए चुप है अर्जुन सिंह। ओए ओए द्रौपदी तेरी अकेले की नहीं है, हम सब शेयर होल्डर हैं। இப்பெல்லாம் இப்படிப்பட்ட படங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பேச்சு கம்மியா இருக்கு, ஆனா கெட்ட வார்த்தைகள் அதிகமா இருக்கு. ஆமா உங்களுக்கு அப்படிப்பட்ட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதா? சார், எனக்கு இது வரைக்கும் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கல. அப்புறம் நான் படத்துல எப்பவுமே நான் கெட்ட வார்த்தை பேச விரும்ப மாட்டேன். நான் உண்மையான வாழ்க்கையில தான் திட்ட விரும்புறேன். நீங்க ரொம்ப இந்த சிஸ்டம்க்கு எதிரா. அப்புறம் சார், நீங்க சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா, ஏன்னா உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம படங்களை எப்பவுமே சரியா பண்றதே இல்ல. வெறும் 10% படங்கள் மட்டும்தான் ரொம்ப சரியான முறையில எடுக்கப்படுதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது 50ஸ்ல இருந்து இப்ப வரைக்குமே படங்கள் செய்யறதுல ஒரு சரிவு தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இத வெறும் பொழுதுபோக்கு கருவியை மட்டும்தான் எல்லாரும் பாக்குறாங்க. இதை யாரும் சரியான முறையில பயன்படுத்திக்கிறதே கிடையாது. நாட்டுல என்ன நடக்குது, தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, 16th டிசம்பர் என்ன நடந்துச்சு, நம்ம எவ்வளோ வெக்கம் கெட்டவங்கன்னா, அதாவது சமூகம் பூராமே வெக்கம் கெட்டதா மாறிடுச்சு. இந்த சமூகத்தை நடத்துறவங்களுக்கு எப்படி தூக்கம் வருது, சாப்பிட்ட சாப்பாடு எப்படி செரிக்குதுன்னே தெரியல. உங்க மனசுல நாட்டை பத்தின கவலை இருக்கு, அது சம்பந்தப்பட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் என்கிட்ட இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்கு அப்புறம் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல ஓம்புரி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் மீண்டும் தொடரும். அட, தலைவர்களை எப்படி முட்டாள்னு நாம சொல்ல முடியும்? இவ்ளோ பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி முட்டாளுகளால செய்ய முடியும்? இத புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது பிரபலமான பிலிம் ஸ்டார் ஓம் பூரி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஆக்டர் ஓம் பூரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு மிஸ்ஃபிட். நீங்க டெல்லியில அண்ணா ஹசாரே ராம்லீலா கிரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ நீங்க அந்த இடத்துல மிக சிறப்பா பேசினீங்க. அப்புறம் நாட்டின் தலைவர்களை நீங்க சுத்தமா படிக்காதவங்க, பொறுப்பே இல்லாதவங்க, முட்டாளுங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த லாஸ்ட் ஒன் நான் சொல்லல. நீங்க தேவையில்லாம என்ன கோத்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. அட, தலைவர்களை எப்படி முட்டாள்னு நாம சொல்ல முடியும்? இவ்ளோ பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி முட்டாளுகளால செய்ய முடியும்? இத புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு அங்க ஸ்டேஜ்ல நீங்க இந்த மாதிரி பேசினப்போ சொல்லுங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் உங்க மேல ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஆமா, எல்லாருமே கோவப்பட்டாங்க. முக்கியமா சரத் யாதவ், அப்புறம் லாலுஜி. ஒரு சில பேர் இப்படியும் சொன்னாங்க, ஓம் பூரி சரக்கடிச்சிட்டு வந்திருக்காருன்னு. ஓஹோஹோ, இது வேறயா? அப்போ என்ன வந்து யாராவது மோந்து பார்த்தாங்களா? அங்க நான் மட்டும் தனியா இல்ல. ஓகே, இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்பிஸ படிக்காதவங்க, உருப்படாதவங்கன்னு ஒருத்தர் போதையில தான் சொல்ல முடியும்னு. அப்படியா? அப்படிதான் சொல்ல முடியுமா? ஏன் பால் குடிச்சிட்டு கூட சொல்லலாமே. அது பாத்தீங்கன்னா இந்த இந்த 2 வார்த்தைகள் எதை பத்தி கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதோட கான்டெஸ்ட் அதை பத்தி யாருமே சொல்லல. வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்துச்சு. அது என்னன்னா பார்லிமெண்ட். இருங்க, நாம அதை இப்படி பண்ணலாம். முதல்ல நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மக்களுக்கு தெரிவிப்போம், அவங்களுக்கும் ஞாபகம் வந்துடும். ஓம் பூரி ஜி அண்ணா ஹசாரே மீட்டிங்ல ராம்லீலா கிரவுண்ட்ஸ்ல என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சாகர வரைக்கும் இந்த காட்சியை போட்டு காட்டிட்டே இருப்பீங்கல்ல. என்னோட இறுதி அஞ்சலியை காட்டுவீங்கல்ல, அப்போ இந்த சீனும் அதுல கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே?
எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சீன் தான் தோணுது. ஆமா. ஆனா ஒரே டிஃபரன்ஸ், இந்த டயலாக் உங்களுக்கு யாரும் எழுதி கொடுக்கல, நீங்க இதை சுயமாவே பேசுனீங்க. ஆமா, என் மனசுல இருந்து வந்த டயலாக். पार्लियामेंट के आधे से ज्यादा लोग गंवार हैं, अनपढ़ हैं. कैसे लड़ते हैं वो लोग, हम लोग टेलीविजन पे देखते हैं. कैसे लड़ते हैं वो, एक दूसरे पर कुर्सियां फेंकते हैं, एक दूसरे पर माइक फेंकते हैं, एक दूसरे को सुनने के लिए तैयार नहीं है. ये हैं देश के नेता जो देश को चलाएंगे और आपको न्याय देंगे. हमारी भी गलती है, हम ऐसे नालायकों को चुनकर भेजते हैं. अब ऐसे नालायकों को हम नहीं चुनेंगे. அன்னைக்கு சொன்னது உண்மைதான் இன்னைக்கும் சொல்வீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஆனா 2 வார்த்தைகளை விட்டு அந்த 2 வார்த்தைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்லியிருக்கனோ அது உண்மைதானே. சேர்ஸ தூக்கி போட்டாங்க லக்னோல, மைக்க தூக்கி போட்டது பெங்களூர்ல. போலீஸே உள்ள கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சில எம்பிக்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேரு எலி மாதிரி பெஞ்சு கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஆபத்து. இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டிருக்காங்க. இப்ப கூட அது யூடியூப்ல தான் இருக்கு, நீங்க வேணா பாக்கலாம். இவங்க எல்லாருமே பாத்துருப்பாங்க. நீங்க அவங்கள உருப்படாதவங்கன்னு சொன்னீங்க. பிரச்சனையே அந்த வார்த்தை தான் சார். உருப்படாதவன்னு சொல்றதுன்னு அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது. வீட்டுல பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அவனை உருப்படாதவனேன்னு திட்டுவோம், அப்படிதானே திட்டுவோம். அப்புறம் படிக்காதவன் சொன்னது கூட அவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை இல்லையே. அப்ப நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? நான் அவங்க கிட்ட மன்னிப்ப ஒரு ஸ்டைலுக்காக தான் கேட்டேன். என்னோட 15 வயசு பையன் என்கிட்ட கேட்டான். அவன் அழுதுகிட்டே கேட்டான், ஜெயிலுக்கு போவீங்களாப்பான்னு. இல்லப்பா, ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க, இங்க எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணாலும் ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு. ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறேன். ஓகே, ஆனா அடுத்து நான் இதோட ஒரு பெரிய வார்த்தையை சொல்ல போறேன், ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, மக்கள் கிட்ட சொல்லுங்க. அதாவது நான் இந்த 2 சின்ன வார்த்தைகள் தான் சொன்னேன். நீங்க அதை விட பெரிய வார்த்தைகளை இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொல்லிருக்கீங்க. மக்களும் இங்க தான் இருக்காங்க. அதோட பாஷை வேற மாதிரி இருக்கும். அதோட பாஷை என்னவா இருக்கும்னா, இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ இங்க அது ஒரு சிஸ்டமேட்டிக்காவே அது இல்ல. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது நாட்டோட வளர்ச்சிக்காக இல்ல. ஒரு இடத்துல ஊழல் நடக்கும், இன்னொரு இடத்துல யாராவது எதையாவது கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில வாட்டி கிரிக்கெட் பேட் எல்லாம் அவங்க தின்றுவாங்க. அப்புறம் லேட்டஸ்டா என்னன்னா, ரயில்வேஸ்ல கூட கரப்ஷன் ஒன்னு நடந்திருக்கு. ரயில்வே போஸ்டிங்ல, அப்புறம் ஹரியானால கூட சார். டீச்சர்ஸ் போஸ்டிங்ல. ஆமா, டீச்சர்ஸ் போஸ்டிங்ல. அதாவது என்னால நம்பவே முடியல இந்த நாட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. குருநானக், கபீர், அப்புறம் யூனோ காந்திஜி, நேருஜி, பட்டேல் சார், இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுல தானே பிறந்திருக்காங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஓம்புரி மீது குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். உங்களுக்கு 14 வயசு ஆகும்போது ஒரு 54 வயசு வேலைக்காரியோட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு இதை சொல்லுங்களேன். இது ஒரு 14 வயசு பையனோட தப்பா இல்ல ஒரு 55 வயசு பொம்பளையோட தப்பா? வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நம்மோட விருந்தாளி பிலிம் ஆக்டர் ஓம்புரி. அடுத்ததா ஆப்கி அதாலத்ல அவர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஓம்புரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய கரப்படிஞ்சிருக்கு. இங்க இருக்கிறது சரியில்லை, நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மேல இங்க அசிங்கப்படணுமா? போய்கிட்டு இருக்கீங்க. நான் போயிடுறேன். பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பயந்துட்டேன்னா? நீங்க உங்களே தைரியப்படுத்திக்க தனியா போனீங்கன்னு நினைச்சேன்.
ஓம்புரி சார், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களோட ஆட்டோபயோகிராஃபி எங்கிட்ட இருக்கு. உங்க மனைவி எழுதியிருக்காங்க. எத்தனாவது? உங்களுடைய இரண்டாவது மனைவி நந்திதா சி பூரி தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நீங்க 250 படங்கள் பண்ணியிருக்கீங்க. 35 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க ஒருத்தரை சீண்டி இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஹீரோயினும் உங்களை பத்தி அப்படி சொல்லல. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா இல்ல சந்தோஷப்படுறீங்களா? இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா உங்க மனைவி உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 14 வயசு இருந்தபோது ஒரு 54 வயசு பொம்பளை கூட உங்களுக்கு ஒரு உறவு இருந்ததுன்னு. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு இதை சொல்லுங்களேன். இது ஒரு 14 வயசு பையனுடைய தப்பா இல்ல ஒரு 55 வயசு பொம்பளையோட தப்பா? சரி, அவங்க எழுதின இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 37, 38 வயசுல இருக்கும்போது உங்களை விட குறைஞ்ச வயசு வேலைக்காரியோட ஒரு உறவு வச்சுட்டீங்க. சரியா போச்சு. வயசு கம்மியா? 5 வயசு கம்மினா வயசு கம்மியா? நல்லா கணக்கு போடுறீங்க. இங்க பாருங்க, முதல்ல அவ வேலைக்காரி கிடையாது. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதாவது அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அதனால அவ எங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் என் கூட என்னோட அண்ணன் பசங்க 3 பேர். எங்க அண்ணன் படிக்காதவர், 8வது தான் பாஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அப்போ டெரரிசம் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. அதனால அவரு பசங்களை கூட்டிட்டு வந்து நான் கூட வச்சிருந்தேன். ஒருத்தன் 5வது, இன்னொருத்தன் 7வது, இன்னொருத்தன் 9வது. அப்புறம் நான் ஷூட்டிங்காக வெளியில போயிடுவேன். ஒரு முறை 10 நாள் போவேன், இன்னொரு முறை 15 நாள் போவேன். சோ அவ அந்த வீட்டோட கேர்டேக்கர். சோ அவ கூட எனக்கு தொடர்பு இருந்துச்சு. அப்ப எனக்கு கல்யாணம் கூட ஆகல. கல்யாணம் ஆயிருந்தா கூட அது நீங்க தப்புன்னு சொல்லலாம். இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் எப்படி சரியா? தப்பாகும்? என்ன? ஒரு 37 வயசு மனுஷனுக்கு எந்த தேவையுமே இருக்காதா? அட எங்களுக்கும் இருக்கும்ல. இதெல்லாம் ஓகே புரி சார். அப்புறம் நான் ஒரு டிவோர்ஸி. இல்ல, எனக்கு இதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. அது அடுத்து நீங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறீங்களே. குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த புக்ல எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ நீங்க இத பத்தி அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க இங்க உட்கார வைங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையானது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க ஆட்டோபயோகிராஃபி வெளியே வந்ததுன்னா இளைஞர்களுக்கு ஊக்கம் கிடைக்கும், அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும், நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும். சார், விஷயம் என்னன்னா, நான் என் வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப கர்வப்படுறேன். என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் ஒரு முறை கூட ஏமாத்தினதில்ல. ஒருவேளை எனக்கு தெரியாம 1-2 முறை தப்பு நடந்திருந்தா கூட அதுக்காக நான் மனப்பூர்வமா பிராயச்சித்தமும் பண்ணிருக்கேன். அப்புறம் மனுஷனா இருந்தா கண்டிப்பா நாம தப்பு செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம தெய்வம் ஆயிடுவோமே. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, இந்த புக்கும் என்னுடைய வாழ்க்கையும், அதாவது இந்த புத்தகத்துல எந்த அளவுக்கு விஷயம் இருக்குன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு லைப்ரரியிலையும் இந்த புக்கு கண்டிப்பா இருக்கும். என்னோட பால்யத்தை நீங்க, அதாவது யூனோ, அவர் கிரேட், அவர் லெஜண்ட், அவர் ஒரு ஜீனியஸ் சார்லி சாப்ளினோட பால்யத்தை பத்தி படிச்சீங்கன்னா, அவங்க அம்மாவும் பைத்தியமாயிட்டாங்க, என்னோட அம்மாவும் பைத்தியமாயிட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவரும் ஏழ்மையை பார்த்திருக்காரு, நானும் ஏழ்மையை பார்த்திருக்கேன். எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த புஸ்தகம் அந்த லெவலுக்கு இருந்திருக்கும், ஆனா இப்பவும் இருக்கு. ஏன்னா இதுல இன்னொரு புக்கும் வரும். அப்புறம் அதுல எந்த விஷயங்களையும் மறைக்காம, அதாவது எதை சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப மோசமாவும் எழுத முடியும். அப்புறம் நீங்க அதே விஷயத்த கிரேஸ்ஃபுல்லாவும் சொல்ல முடியும். ஆனா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தப்புகள் நடந்திருக்குன்னு? அந்த தப்புகளுக்கு நீங்க வருத்தப்படுறீங்கன்னு? கண்டிப்பா கண்டிப்பா வருத்தப்படுறேன். என்னோட முதல் காதலிய பாத்தீங்கன்னா, ஒருத்தி இருந்தா. நான் எந்த அளவுக்கு டிலே பண்ணனா, நான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டு அவ ஒரு கட்டத்தில் அழுத்து போய்
வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. சார் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்காரு, சல்மான் கான் இருக்காரு. 50 வயசு ஆனாலும் இந்த மாதிரி படங்கள் தான் நடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணலையா சார்? அதாவது உங்களுக்கும் படங்கள்ல 6 பேக்லாம் வச்சு நடிக்கணும்னு. நீங்க சொல்ற பேக் இருக்குல்ல, அது பல விதமா இருக்கும். சிலது வெளியே இருக்கும், சில பேருக்கு உள்ள இருக்கும். சோ எனக்கு அது உள்ள இருக்கு. நீ வேணா பூந்து பாரு. ஏகப்பட்ட பேக் இருக்கு. நீங்க 6 பேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உள்ள 15-20 பேக் இருக்கு. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மைதானா, நீங்க இப்ப மல்லிகா ஷெராவத் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு? ஏன்பா, இவரை நான் ஒரு ஜென்டில்மேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பயங்கரமான ஆளுப்பா. ஆமா, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க, இங்கே பேசி மல்லிகா முடிச்சிருவோம். ஷெராவத் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓம்புரிய கிஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு. எதுக்கு? இத நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க தானே அவங்க கூட படம் பண்றீங்க. இல்ல, அவங்க உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க. இது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறேன். மல்லிகா ஷெராவத் அவர்களை மனப்பூர்வமா வரவேற்கிறேன். அவங்க எப்ப வேணும்னாலும், அவங்க எப்ப கிஸ் பண்ணணும்னு விரும்பினாலும் நான் குளிச்சுட்டு சுத்தமா வந்து நிக்கிறேன். ஓம்புரி சார், உங்ககிட்ட நாங்க எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். உங்க கரியரை பத்தி, உங்க பர்சனல் லைஃப பத்தியும் கேட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நேர்மையா பதில் சொன்னீங்க. எந்த விஷயத்தையும் மறைக்க முயற்சி பண்ணல. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஜட்ஜ், பிரபல கார்ட்டூனிஸ்ட் சுஜித் தாலங்கோட முடிவு என்னன்றத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது பிரபல நடிகர் ஓம்புரி மீது. நாம அவர்கிட்ட நீங்க ஏன் ஹீரோவாக விரும்பினீங்க, ஏன் எப்பவுமே துக்கமா இருக்கீங்கலாம் கேட்டோம். நாம அவர்கிட்ட அவருடைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை பத்தியும் கேட்டோம். அப்புறம் அவர் எம்பிஸ பத்தி என்ன சொன்னாரோ அதையும் நாம கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் சுஜித் தாலங்கோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். ஓம்புரி சாரோட அந்த கதை அது என்னன்னு பாத்தீங்கன்னா தரையில இருந்து வானத்துக்கு போற அளவுக்கு. நீங்க ஒரு மகா கலைஞர், மிக பெரிய கலைஞர், நல்ல குணச்சித்திர நடிகர். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சிம்பிளான, ரொம்ப நேர்மையான மனிதர். நீங்க இந்தியன் பிலிம்ஸ்குள்ள எப்போ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, அப்போ அழகான சாக்லேட் ஃபேஸஸ்லாம் என்ட்ரி கொடுக்கும்போது, ஓம்புரி சார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆகும்போது அங்க இருந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே மாத்தி எழுதிட்டாரு. தியேட்டர்ல இருந்து வெள்ளித்திரை வரைக்கும், ஹாலிவுட் பிலிம்ஸ்ல இருந்து பாலிவுட் பிலிம்ஸ் வரைக்கும் ஓம்புரி சார் உலகம் முழுக்க அவரோட திறமைய நிலைநாட்டியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல, பாதி உண்மையை கூட சொல்ல பயப்படுற நேரத்துல ஓம்புரி சார் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அவர் என்னைக்கும் பயப்பட மாட்டாரு. ஓம்புரி சார், உங்களோட ஒரு படம் அர்த்த சத்யா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கு. வில்லனோடது போலீஸ் இன்ஸ்பெக்டரா பேசுவாரு. இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுது, அதாவது உங்க கம்பீர குரலால அதே டயலாக இன்னொரு தடவை சொல்லணும். படத்துல 2 முக்கியமான மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு அண்டர்வேர்ல்டு டான். அவரை கொன்னுடுவாரு. அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாரு, என்னன்னா நான் மர்டர் பண்ணிட்டேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. மர்டர்னா அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவரு அங்க இறந்துட்டாரு. இவரு சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. சோ அவரு எம்எல்ஏ கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பாரு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாரு. அந்த எம்எல்ஏ இவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, तुम पुलिस डिपार्टमेंट में मेरा आदमी बनकर रहो. पुलिस डिपार्टमेंट में तुम्हारा आदमी बनकर रहो. कुत्ता पालेगा तू, कुत्ता अनंत वेलनकर नाम का, जो तेरे इशारे पर दुम हिलाए, पांव चाटे. रंडी चाहिए तुम्हें अनंत वेलनकर नाम की. भड़ुआ चाहिए, तू थूके और मैं चाटूं. तेरा खून खाऊं मैं. And he kills him. ஆப்கி அதாலத் இன்னைக்கு யார் மேல வழக்கு தொடர்ந்தோம்னா,
பிரபலமான ஆக்டர் ஓம் பூரி மீது. ஓம் பூரி அவர்கள் இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுவாருன்னு நம்புறோம். மீனிங்ஃபுல் படங்கள் பண்ணுவாருன்னு நம்புறோம். அதே மாதிரி எப்பவும் மக்கள் மத்தியில உண்மையை சொல்லுவாருன்னு நம்புறோம். இப்ப இந்த ஷோவை இங்கேயே முடிச்சுப்போம். அடுத்த முறை இன்னொரு புதிய விருந்தாளியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கம்.